வணக்கம் நண்பர்களே, இன்று ஒரு தகவல் 360 சார்பாக இன்று நாம் வழங்கக்கூடிய தகவல் என்ன பார்த்தீங்கன்னாக்கா, அடுத்த தாய்லாந்து சுற்றுலா. ஆமாம் நண்பர்களே, நமது சத்குரு சாய்ராம் டிராவல்ஸுடைய அடுத்த தாய்லாந்து சுற்றுலா 2026 மார்ச் 10 to 14, 4 பகல் 3 இரவு. இது மீண்டும் அதே 39,000 பட்ஜெட்டில் 4 பகல் 3 இரவு. சென்ற தாய்லாந்து சுற்றுலா கலந்து கொண்டு வந்தவர்களுடைய அந்த பயண அனுபவம், உணவு, தங்குமிடம் பற்றிய கருத்துக்கள்லாம் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அண்ணா முன்னாடி வரக்கூடாதா? இந்த தாய்லாந்து சுற்றுலா சென்னையில் தொடங்கி சென்னையில் நிறைவடையும். இந்த சுற்றுலா மார்ச் மாதம் 10ஆம் தேதி இரவு 11:45 தான் தொடங்குது. ஸோ 8 மணிக்கு நீங்கள் ஏர்போர்ட் வந்தால் போதும். ஸோ அந்த தேதியில் கூட நீங்கள் லீவு போட வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல் நிறைவடையும் நாள் பார்த்தீங்கன்னாக்கா மார்ச் மாதம் 14ஆம் தேதி இரவு 11 மணி அளவில் நிறைவடையும். தாய்லாந்தில் பேங்காக்கில் ஏர்போர்ட்டில் நம்ம அதிகாலையில் ஒரு 5:30 மணி அளவில், அதாவது தாய்லாந்து டயத்துக்கு ஒரு 5:30 மணிலாம் இறங்கிடுவோம். ஸோ இறங்குற உடனேயே அங்கேயே நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு நேரம் இடமெல்லாம் நிறைய இருக்கும். நம்ம இமிக்ரேஷன் முடிச்சு வெளியே வரதுக்கே ஒரு 1.5 மணி நேரம் அப்படி ஆகிடும். ஸோ அந்த இமிக்ரேஷன் முடிச்சு காலையில் ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு அப்படியே வெளியே வரும்போது நமக்காக நம்முடைய தாய்லாந்து சுற்றுலா பஸ் ஏர்போர்ட் வாசலில் காத்திருக்கும். ஸோ நம்ம சுற்றுலா நண்பர்கள் அனைவருமே அந்த பேருந்தில் ஏறி சுமார் ஒரு 1.5 மணி நேரத்திலிருந்து 2 மணி நேரம் பயணத்தில் பட்டாயா அப்படிங்கிற நகரத்துக்கு போய் சேருவோம். அப்படி பட்டாயாங்கிற நகரத்துக்கு போய் சேர்றதுக்கு முன்னாடியே இந்த டைகர் டோப்பியா அப்படிங்கிற இடத்துல உள்ள அந்த டைகர் ஷோவையும் குரோக்கடைல் ஷோவையும் பார்க்கறதுக்கு இடையில நிறுத்திடுவோம். ஸோ அதே இடத்துலையே ஒரு இந்தியன் உணவுகள் கிடைக்கக்கூடிய அந்த ரெஸ்டாரண்ட்டில் நமக்கு காலை பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துருவாங்க. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு இந்த 2 ஷோக்களையும் நம்ம பார்த்து முடிச்சிருவோம். மதியம் மதுரை கைமணம் ஹோட்டலில் சைவம் அசைவம் 2 உணவு பிரிவுகளுக்கும் தனித்தனியாக உணவு இருக்கும். ஸோ அங்கே மதிய உணவை முடிச்சுட்டு நேராக ஹோட்டலில் போய் ஆளுக்கு ரூம் கொடுத்துருவாங்க. ஸோ அங்கே ஒரு சில மணி நேரம் ரெஸ்ட் ஓய்வு எடுத்துட்டு அன்று மாலையில் நீங்கள் நேரம் இருந்துன்னா நீங்கள் பக்கத்துலேயே தான் பீச் இருக்கும். ஸோ அந்த பீச்சுக்கு நடந்து போயிட்டு வந்துடலாம். ஸோ அன்று இரவே என்ன செஞ்சிருவோம், நேராக அல்கசார் ஷோவுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க பஸ்ஸிலேயே. நீங்கள் எங்கேயும் நடந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. இதில் குறிப்பாக ஒன்று சொல்லி ஆகணும், நாம் தங்கியிருக்கக்கூடிய ஹோட்டலானது பெருவாரியான உணவு கடைகளும் ஷாப்பிங் ஏரியாக்களும் நிறைந்த ஒரு ஏரியாவுக்கு பார்த்துட்டு தான் நம்ம ஹோட்டல் இருக்குது. அது மட்டும் இல்லை, அங்கிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்தில் நேரடியாக ஒரே பாதை போனீங்கன்னா வாக்கிங் ஸ்ட்ரீட்டும் வந்துடலாம். ஸோ அந்த வாக்கிங் ஸ்ட்ரீட் உலகங்கிறது 9 மணிக்கு மேலே தொடங்கும். ஸோ உங்களுக்கு நேரம் போகலன்னா அந்த வாக்கிங் ஸ்ட்ரீட் வரைக்கும் நீங்கள் நடந்து போயிட்டு திருப்பி லாட்ஜுக்கு திருப்பி வந்துடலாம். லாட்ஜ் வந்து 24 hour சர்வீஸ். அதற்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னாக்கா கோரல் ஐலாண்டு அப்படிங்கிற ஐலாண்டுக்கு ஒரு ஸ்பீடு போட்டு மூலமாக நம்மளை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஸோ அங்கே போய் அந்த ஐலாண்டு தீவில் குளிக்கக்கூடிய அருமையான காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம். இதே போல் அந்த சுத்தமான கடல் நீரில் நீங்கள் குளித்து மகிழலாம். ஸோ இதுக்கடையில் அங்கே உள்ள ஆக்டிவிட்டீஸ், நிறைய ஆக்டிவிட்டீஸ் நடக்கும். இந்த மாதிரி வானத்தில் பறக்கிறது, தண்ணிக்குள்ளே நடந்து போகிறது, பவளப்பாறைகளை பார்க்கறது, இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் யார் யார் விருப்பமோ அவங்களுக்கு பணம் கட்டி அதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஒரு அசோசியேஷன் மூலமாக நடக்கக்கூடிய அந்த மசாஜ் தேவைப்படுறவங்களுக்கு அவரவர் பணம் கட்டி அந்த மசாஜ் ட்ரிப்பை எடுத்துக்கலாம். அதன் பிறகு வாக்கிங் ஸ்ட்ரீட் நடந்து போகிறவங்க நடந்து போய் பார்த்து வந்துடலாம். பிக் புத்தா டெம்பிள், ஃப்ளோட்டிங் மார்க்கெட் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் ஒரு மிதக்கும் சந்தையை பார்ப்போம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா முழுக்க உங்களுக்கு ஷாப்பிங்காக இந்திரா மார்க்கெட் அப்படிங்கிற ஒரு பலமாடி கட்டடத்தில் வந்து அருமையான ஷாப்பிங், எல்லா ஐட்டங்களும் இங்கே கிடைக்கும். நீங்கள் வேணுங்கிறத விரும்பி வாங்கிக்கலாம். அன்று இரவு நாம் அங்கிருந்து 9 மணி அளவில் ஃப்ளைட் ஏறி சென்னைக்கு திரும்பிடுவோம். ஸோ இதுதான் நம்முடைய ப்ரோக்ராம். ஸோ இந்த ட்ரிப்புக்கான தற்போதைய கட்டணம், நான் சொல்ல தற்போதைய கட்டணம்னா இந்த விளம்பரம் வெளியானதுல இருந்து ஒரு 10 நாளைக்குள்ள நீங்கள் 25,000 முன்பணம் கட்டி நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா மொத்தமே 39,000 ரூபாய் தான். இந்த 39,000 ரூபாய்க்கு போக வர விமான கட்டணம் இதில் அடங்கிடும். உங்களுக்கு அங்கே இறங்கினோம்னா அங்கேருந்து உங்களை கூட்டிட்டு போய் எல்லா இடங்களும் சுற்றி காட்டுறதுக்கான ஏசி சொகுசு பேருந்து இதில் அடங்கிடும். கூடவே ஆங்கிலமும் தமிழும் தெரிந்த ஒரு கைடு கூடவே வருவார். சைவ மற்றும் அசைவ உணவு பிரியர்களுக்கு தனித்தனியாக உங்களுக்கு பிரியமானதை அன்லிமிட்டடாக அளவில்லாமல் எவ்வளவு வேணாலும் சாப்பிடக்கூடிய அளவுக்கு ஹோட்டல்ல உங்களுக்கு அந்த விருந்து அளிக்கப்படும். 3 ஸ்டார் லெவல்ல ஏசி அறைகள் ஒதுக்கி தரப்படும். இது போக நீங்க தனிப்பட்ட முறையில கடைகளில் பர்ச்சேஸ் பண்ணினாலோ அல்லது இந்த மாதிரி விளையாட்டு போன்ற ஆக்டிவிட்டிஸ்ல ஈடுபட்டாலோ அது அவரவர் தனி கட்டணம். அது மட்டும் இல்ல,
கடைசி நாளுக்கு முதல் நாள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரிவரில் வந்து ஒரு குரேஷ் ஷிப், அதில் வந்து ஒரு டின்னர் இரவு விருந்து நடக்கும். அதில் வந்து அந்த விருந்தில் கலந்துக்கிறதா இருந்தால் நீங்கள் வந்து அதுக்கு முன்னாடி தனியாக ஒரு 2500 பணம் கட்டி அதில் கலந்துக்க வேண்டியிருக்கும். ஆனால் பெரும்பாலும் இங்கே வரவங்க எல்லாருமே அந்த குரேஷ் ஷிப்பில் விருந்தில் கலந்துக்குவாங்க. நீங்கள் அங்கே இருக்க கூட்டத்தை நீங்கள் பார்க்கலாம். இங்கே வரதோட நோக்கமே வந்து இந்த மாதிரி ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக பொழுதை கழிக்கிறதுக்கு தான். அதற்கும் ஏற்பாடு செய்திருவார்கள். சராசரியாக இங்கே இருந்து நம்ம தாய்லாந்தில் போய் சுற்றி பார்க்கக்கூடிய என்ஜாய் பண்ணக்கூடிய முக்கியமான இடங்கள் போகிறான் இந்த 4 பகலில் அடங்கிடும். முன்பணம் 25,000. நீங்கள் பணம் கட்டின ஒரு சில நாட்களில் போக வர விமான டிக்கெட் உங்கள் செல்ஃபோனுக்கே வந்துடும். மீதமுள்ள பணம் டூர் கிளம்புறதுக்கு ஒரு வாரம் இருக்கும்போது கேட்பாங்க, அப்போ கட்ட வேண்டியிருக்கும். என்ன நண்பர்களே, உடனடியாக உங்களுக்கு தேவையான இருக்குங்களை இதே 39,000க்கு புக் பண்ணிக்கிடுங்க. காலம் செல்ல செல்ல விமான கட்டணங்கள் அதிகரித்தால் அதற்கேற்ப வசூலிக்கப்படும் என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள். பற்றிய உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ் தெரிவிங்க. நமது ட்ரிப்கார்ட் 360 அப்படிங்கிற அப்ளிகேஷன்லையும் போய் நீங்க பார்த்துக் கொள்ளலாம். நம்ம நிகழ்ச்சிக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.